ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பினுடைய காலாண்டு தேர்வினுடைய மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற மெட்டீரியல் பிடிஎஃபாக வேணும் அப்படின்னாலும் சரி, இல்லை அப்படின்னா இது எனக்கு தமிழில் வேணும் ப்ரோ அப்படின்னாலும் சரி, இல்லை ப்ரோ எனக்கு கொஸ்டின் பேப்பர் தான் வேணும் அப்படின்னாலும் சரி, கீழே ஒரு வாட்ஸ்அப்புடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து சென்ட் பண்ணுறேன். சரிங்களா? அண்ட் முக்கியமானது என்ன வேணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுங்கள். அப்போனா தான் எனக்கு அனுப்புறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் கிடையாது, கொஸ்டின் பேங்க்கு. சரிங்களா? இதில் இருந்துட்டு தான் எல்லா கொஸ்டின்ஸுமே கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் இதில் இருக்கிறத மட்டும் படித்தாவே போதும். நீங்கள் வந்துட்டு காலாண்டு தேர்வுலே ஆகட்டும், அரையாண்டு தேர்வு ஆகட்டும், இல்லை ஈவன் பப்ளிக் எக்ஸாமில் கூட நீங்கள் வந்துட்டு அதிக மதிப்பெண் வந்து வாங்க முடியும். சரிங்களா? எப்படி ப்ரோ இதில் இருந்தால் எல்லா கொஸ்டின்ஸும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த நோட்ஸை ரிலீஸ் பண்ணது, இந்த கொஸ்டின் பேங்க்கை ரிலீஸ் பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்டும், அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஆஃபீஸர் வந்து இருப்பாங்க. அப்படி விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் ஆஃபீஸர் தான், முதன்மை கல்வி அலுவலர் தான் இந்த நோட்ஸை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இதில் இருந்தால் கேட்பாங்க. ஸோ அதனால் இதை மட்டும் நல்லா படித்தாவே போதும். இதில் வந்துட்டு இன்க்ளூடிங் பப்ளிக் எக்ஸாமுக்கும் சேர்த்து இருக்குது. நீங்கள் காலாண்டு தேர்வுடைய போர்ஷன்ஸை மட்டும் எடுத்து படித்தா போதுமானது. ஓகேவா? சரி ப்ரோ, கொஸ்டின் பேப்பர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டுடைய கொஸ்டின் பேப்பர் மேக்ஸிமம் வந்துட்டு லீக் ஆகாது. ஸோ ஒரு காலத்தில் லீக் ஆச்சு. ஷேர் இந்த மாதிரி இதெல்லாம் பாப்புலராக இருக்கும்போது அந்த டைமில் வந்துட்டு லீக் ஆச்சு. இப்போ மேக்ஸிமம் வந்து லீக் ஆகாது. சரிங்களா? அதையும் மீறி யாராவது ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்துட்டு எல்லாமே மாடல் கொஸ்டின் பேப்பர். நீங்கள் பார்த்து படிச்சுக்க மட்டும்தான் முடியும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் இதுவும். இந்த கொஸ்டின் பேங்கை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனாவே போதும். மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டின்ஸ் இதை மட்டும் தான் வரும். சரிங்களா? ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். வேணுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா உங்கள் நோட்ஸில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அண்ட் இதோட மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப்புடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே லைக் மட்டும் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியே நெக்ஸ்ட் சந்திப்போம். நன்றி.